அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரபரப்பா கேட்கப்படுற கேள்வி. அதிபர் ட்ரம்ப் எங்க? அவருக்கு உடல்நிலை சரியில்லையா? அவர் ஏன் பொது வெளியில வரவே இல்லை அப்படின்ற கேள்வி இணையதளங்கள்ல காட்டு தீயா பரவுச்சு. #ட்ரம்ப் டெட், #ட்ரம்ப் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்ற ஹேஷ்டேக் எல்லாம் வதந்திகளா கிளம்ப தொடங்குச்சு. ஆனா இந்த மௌனத்துக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ராணுவ பின்னடைவும் ரகசிய மீட்பு நடவடிக்கையும் ஒளிஞ்சிருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி ஒரு வதந்தி கிளம்புச்சு? வாங்க பார்க்கலாம். இந்த வதந்திகள் எல்லாமே கடந்த சனிக்கிழமை ஏப்ரல் 4ஆம் தேதி ஒயிட் ஹவுஸ் அறிவிச்ச பிரஸ் லிட் அப்படிங்கிற முடிவுல தான் தொடங்குச்சு. அதாவது அதிபர் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் கலந்துக்க மாட்டார் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஈஸ்டர் வார இறுதி நாட்கள்ல ட்ரம்ப் வழக்கமா கால்ஃப் விளையாட போவாரு. அப்படி அவரு போகல. அதனால அவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு, பக்கவாதம் வந்துருச்சுன்னு பல வதந்திகள் கிளம்புச்சு. பின்னாடி தான் தெரிஞ்சது இது எல்லாமே திட்டமிட்டே பரப்பப்பட்ட பொய்யான தகவல் அப்படிங்கிறது. உண்மையில ட்ரம்ப் ஏன் ஊடகங்கள் கிட்ட முகம் காட்டல அப்படின்றதுக்கு ஒரு வலுவான ராணுவ காரணம் இருந்துச்சு. கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈரான் வான்வெளியில அமெரிக்காவோட அதிநவீன F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் விமானம் ஈரானிய படைகளால சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு. இது அமெரிக்க வான்படையோட பலத்துக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சவாலா பார்க்கப்பட்டுச்சு. இந்த விமானத்துல இருந்த 2 வீரர்கள் ஈரான் மலைப்பகுதியில சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு நடந்த நடவடிக்கைகள், அது பற்றின செய்திகள்லாம் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் பதிலளிக்க அதிபர் ட்ரம்ப் விரும்பல. அதனாலதான் அந்த அமைதி அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து போன்ற நாடுகளோட தலையீட்டோட ஒரு 45 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை தீவிரமா நடந்து வருவதா ஆக்சியோஸ் போன்ற சர்வதேச ஊடகங்கள்லாம் சொல்றாங்க. ஈரான் ஹார்முஸ் நீர்ச்சந்தியை திரும்பவும் திறக்கணும் அப்படிங்கறத இந்த பேச்சுவார்த்தையோட முக்கிய நோக்கம்னு சொல்லப்படுது. ஆனா ட்ரம்ப் தன்னோட வழக்கமான ஆக்ரோஷமான பாணியில திரும்பவும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டுக்கிட்டு வர்றாரு. அதாவது தன்னோட ட்ரூத் சோஷியல் பக்கத்துல ஈரான் அந்த வழியை திறக்கலன்னா, அதாவது ஹார்முஸை திறக்கலன்னா செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி ஏப்ரல் 7, 2026 இரவு 8 மணிக்கு ஈரானோட மின் நிலையங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு இறுதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஒன்னு ஒப்பந்தம் செய், இல்லன்னா அழிவை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட தற்போதைய நிலைப்பாடு. அதனால ட்ரம்போட உடல்நிலை பத்தின செய்திகள்லாம் வெறும் வதந்திகள் தான். ஆனா அதுக்கு பின்னாடி அவர் என்ன தந்திரம் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் தெரியல. செவ்வாய்க்கிழமை இரவு ட்ரம்ப் விதித்த இந்த கெடு முடிவடைகிற நிலையில மத்திய கிழக்கு பிராந்தியத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத உலகமே உத்து பார்த்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் இந்த மாதிரி பல கெடுக்களை விதித்து அவரே அதை மாத்திக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம குறிப்பிட்டே ஆகணும். இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.